கூவத்தூரில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் பேசியவர்கள் நேரடி காட்சிகளை பார்க்க அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் என்று நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக அது நடைபெறும். இது எங்களுக்கு கிடைத்த தகவல் சார், எங்களுக்கு கிடைத்த தகவல். ஏனென்றால் இங்க இருக்கின்ற காவல்துறையை சேர்ந்த சகோதரர்கள் எங்களிடம் அன்பாக நடந்து கொள்கிறார்கள். இதுவரை சந்தேகமே இல்லை. அவர்களுக்கு யாராவது அச்சுறுத்துவதற்கு வாய்ப்பு தெரிகிறது எங்களுக்கு. எனவே முன்னெச்சரிக்கையாக இதனை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். சார் இல்ல, சில முறையான ரெகுலேஷன்ஸ் வேணும் சார். எல்லாத்தையுமே அன்ரெஸ்ட்ரிக்டடா விட முடியாது. இப்ப 144 போட்டிருக்காங்க, கரெக்ட். நான் ஒன்னும் அதை பத்தி பேச்சுக்க இடம் இல்ல. நாங்க சொல்றது சட்டப்படி எந்த தவறும் செய்யாமல், எந்த விதிமீறலும் செய்யாமல், எந்த தவறும் செய்யாமல் எங்கள் விருப்பத்தில் நாங்கள் தங்கியிருக்கும் இந்த ரிசார்ட்டை விட்டு எங்களை வெளியேற செய்வது என்பது நியாயத்திற்கு, சட்டத்திற்கு, மனசாட்சிக்கு விரோதமான செயல். ஆமா ஆமா கொடுத்திருப்பார். அவர் கிளைம் பண்ணியாச்சு. ஆமா சார், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் கையெழுத்துள்ளார்கள். நம்பர் நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கணும். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு சார், அதை நான் தாண்டக்கூடாது. அவர் he is going to be the chief minister of this Tamil Nadu. He alone competent to say. நான் சொல்லக்கூடாது. இல்ல ஆமா சார், எங்களை அழைத்து கூட்டம் நடத்த வேண்டும். அதில் நாங்கள் வாக்களிக்க வேண்டும். இதில் வாக்களிப்பதற்கு பிரச்சனையே எழவில்லை. ஏனென்றால் கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே உயர் திரு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாண்புமிகு சின்னம்மாவினுடைய ஆசையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எனவே அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஆட்சி அமைக்கப் போகிறார். இதில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் அனைவரும் பங்கு பெறவிருக்கிறார்கள். இன்னும் விரைவில் நடக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்விற்கு முன்பாக குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்று யாரோ சதி செய்கிறார்கள். எங்களுக்கு கிடைத்த தகவல் சார், நீங்க நான் சொல்றதை கேளுங்க சார். நான் சொல்றது மட்டும் நீ கேட்கணும். நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு இப்படி இப்ப இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. இப்ப நீங்களே யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிங்க, யாரு எங்களை அச்சுறுத்தார், எங்களை நீங்கள் காப்பாற்றுங்கள். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. No, that is not the issue. Now I am standing before you. Sir, please understand it. It is a matter pending before, still pending according to me. No. Review petition can be filed. Our legal team is working there, so I can't talk about it. Sir, whatever all the steps could be taken, they are being taken by our legal team in Delhi. On that subject, I cannot speak about anything because the matter is at Delhi Supreme Court. So now I stand before you because no. We feel the press, electronic media will protect the common citizens, including the MLAs, including the no. The press and electronic media are playing vital role. We respect, we afford the freedom of press, no doubt about it. That is why அதனாலதான் நான் திருப்பி உங்கள்கிட்ட நாங்க அடிக்கடி இந்த மாதிரி ஒரு செய்தி தொடர்பு நாங்கள் கொண்டுகிட்டு இருக்கிறோம். எனவே எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் தடுக்கின்ற பொறுப்பும் இந்த பிரஸுக்கும் மீடியாவுக்கும் உண்டு. இங்கே தங்கியிருக்கின்ற சுதந்திரமாக தங்கியிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாண்புமிகு அமைச்சர்களையும் வெளியேற்ற முயற்சி செய்தால்
நாங்கள் அனைவரும் உண்ணாவிரதம் இருப்போம். நாங்கள் சத்தியாகிரக பாதையில் தான் செல்ல விரும்புகிறோம். தங்கதான் போறோம். எங்களை மேதக ஆளுநர் அழைத்து ஆட்சி அமைக்கும் வரை நாங்கள் இங்கு தங்கியிருப்பது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம். ஹலோ, வெளியிலிருந்து வருகின்ற தண்ணீர் மற்றும் முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை யாரும் தடுத்து நிறுத்தாமல் இருக்கும்படி மிக தாழ்மையுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.